வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டாக ஒரு சில யங்ஸ்டர்ஸ் நம்ம சேனல் மெம்பர்ஸ் சேனல் ஃபாலோவர்ஸ் ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு டவுட்டை ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறது சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நிறைய இளைஞர்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால இறந்து போயிட்டாங்க. இதை நாங்கள் சோஷியல் மீடியாவில் ரெகுலராக பார்க்குறோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட் அட்டாக்னால அவங்க இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. நாங்கள் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், உடம்பு நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனாலும் இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது. ஜிம்முக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் COVID-19 வேக்சின் நம்ம எல்லாரும் போட்டோம் இல்லையா? ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே இந்த வேக்சின் எடுத்திருப்போம். இந்த வேக்சினுடைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம்னு சில பேர் சொல்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனை வர்றதுக்கு இது ஒரு சைடு எஃபெக்டாக இருக்கலாம்னு பேசப்படுது. இது உண்மையா? இந்த கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ஏன் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டாங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபிட்னஸ் ரிலேட்டடாக மோட்டிவேஷன் நானே கொடுப்பேன். ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். காரணம் என்னென்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணணும், உடற்பயிற்சியில் அவங்க ஈடுபடுத்தணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இந்த அடிப்படையில் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. சரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால இதற்கான விடையை எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இன்னைக்கு காலையில் கூட ஒரு நபர் கேட்டிருந்தாரு, அவருக்கு இண்டிவிஜுவலாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன். ஓகே, சரி, என்னோட நாலேஜை வச்சு இதற்கான சில இன்சைட்ஸை நான் கொடுத்துட்றேன். எனக்கு கம்ப்ளீட்டாக நாலேஜ் கிடையாது இந்த சப்ஜெக்டில். நான் பல வருடம் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுற ஆள் தான். அது இல்லாமல் ஜென்ரலாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நான் ரெகுலராக ஈடுபடுவேன். ஐ எம் எ ஸ்போர்ட்ஸ் பர்சன். அது இல்லாமல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேஷன் கோர்ஸும் நான் முடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு இருக்கிற நாலேஜை வச்சு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். இதை தாண்டி உங்களுக்கு ஃபர்தராக கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னை விட பெட்டரான ஃபீல்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்த்து மீட் பண்ணி உங்களுடைய கேள்விகள் நீங்கள் எழுப்பலாம். தேவைப்பட்டால் டாக்டர்ஸை மீட் பண்ணி கூட உங்களுடைய கேள்விகள் நீங்கள் எழுப்பலாம். ஓகே, இப்போ ஜிம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதிலை நான் கொடுத்துட்றேன். முதல் கேள்வி, இந்த COVID-19 வேக்சின் இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸாக இந்த மாதிரி மரணங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் ப்ராப்பரான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கிடையாது. COVID-19 வேக்சின்ஸை எடுத்ததுனால ஸ்பெசிஃபிக் சைடு எஃபெக்ட்ஸ், உதாரணத்துக்கு டயபெட்டிஸோ இல்லை ஹைப்பர் டென்ஷனோ அல்லது ஹார்ட் அட்டாக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்றதுக்கு இன்னும் ப்ராப்பர் சயின்டிஃபிக் டேட்டா கேதர் பண்ணப்படலை. கோஇன்சிடென்டலாக கோவிட் வேக்சின் எடுத்த நபர்களுக்கு சில பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், ஆனாலும் இன்னும் நமக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை. ஆக்சுவலாக அந்த COVID-19 வேக்சின்ஸை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது ஒரு சில பேர் இறந்து போனாங்க. சொல்லப்போனால் நிறைய பேர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் இந்த COVID-19 வேக்சின்ஸுடைய அந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் சில சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க. அதனுடைய வீரியத்தன்மையை குறைச்சாங்க. இது உண்மைதான். அதுக்கப்புறம் சைடு எஃபெக்ட்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. அதனால் இந்த COVID-19 வேக்சின்ஸ்னால தான் இந்த டெத்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னும் இதற்கு ஃபர்தராக சயின்டிஃபிக் டேட்டா நமக்கு தேவை. இதை தாண்டி ஜென்ரலாக இந்த ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நமக்கு பெரிய பிரச்சனை வந்துடுமா, திடீர்னு மரணம் வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வராது. ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறது ஜென்ரலாக நம்முடைய ஹெல்த்துக்கு ஃபிட்னஸ்க்கு நல்லது. இப்போ நானுமே பல வருடங்களாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாகவே பல பேருக்கு இந்தியாவில் ஜிம் அப்படின்னாலே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஜிம்முக்கு போனாலே மசிலை பில்டு பண்ணணும், வாட்டா சாட்டமாக இருப்பார், ஜாம்பாவானா இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிம்முக்கு போறியா, சிக்ஸ் பேக் இருக்கா காட்டு, காம்படிஷன் போறியா, இப்படி தான் நம்ம ஜிம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கு மெயினாக அந்த மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு காரணம். ஒரு காலத்தில் ஜிம் பற்றி நமக்கு பெருசாக நாலேஜ் இருக்காது. சினிமா ஸ்டார்ஸ் பார்ப்போம். உதாரணத்துக்கு சரத்குமார், அவர் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ், சல்மான் கான், இவங்களெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஜிம் அப்படிங்கிறது வெறும் மசிலை மட்டும் பில்டு பண்ணுறதுக்கான ஒரு இடம் கிடையாது. அது பேரே ஜிம்னேசியம், ஃபுல் ஃபார்ம் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ஷியன் கிரீஸில் ஜிம்னாசியம்லாம் நடத்துனாங்க. ஒரு மனுஷன் படித்தா மட்டும் போதாது, அறிவு பசியை தீர்த்தா மட்டும் போதாது, உடலையும் அவன் பாதுகாக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஜிம்னாசியம்ஸ்லாம் இருக்கும். அந்த ஜிம்னேசியம்க்கு ஏன் போகிறோம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக நம்ம ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருக்கணும், அது இல்லாமல் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும், ஓவரால் ஹெல்த்தியாக இருக்கணும். இது எல்லாத்தையுமே ஜிம் மூலமாக நம்ம என்ஷூர் பண்ணலாம். அப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கோல்ஸ் வந்து டைவர்ஸாக இருக்கணும், ஹோலிஸ்டிக்காக இருக்கணும். ஓகேங்களா? ஜிம்முக்கு போகிறது மசில் பில்டு பண்ணுறது மட்டும் கிடையாது, ஓவரால் ஹெல்த் இது பெட்டராக இருக்கணும். ஸ்ட்ரென்த்து இதையும் நம்ம டெவலப் பண்ணணும். ஸ்ட்ரென்த்ன்றது பெருசாக வெயிட்டை தூக்குறது, காம்படிஷன் போய் வெயிட்டை தூக்கி வின் பண்ணுறது கிடையாது.
நமக்கு குறைஞ்சபட்சம் சக்தி தேவை. ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போய் வெயிட் ட்ரைனிங் பண்ணுவீங்க இல்லையா, வெயிட் ட்ரைனிங்னா அந்த டம்பிள்ஸ் எடுத்து மற்ற எக்யூப்மெண்ட்ஸில் இது செய்யும்போது நம்முடைய ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். அதை தாண்டி நேச்சுரலாகவே மசிலும் பில்ட் ஆகும். ஒரு மனிதன் ஜெனரலாகவே உடம்புல ஃபேட்டை குறைக்கணும், மசிலை இன்க்ரீஸ் பண்ணணும். மசிலை இன்க்ரீஸ் பண்ணும்போது பாடி மெட்டபாலிசம் பெட்டராக இருக்கும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலில் இருக்கும், அது இல்லாமல் ஹார்மோன்ஸ்லாம் கரெக்ட் பேலன்ஸில் இருக்கும். அது இல்லாமல் ஜென்ரல் வெல்பீயிங்க்கு மசில்ஸை டெவலப் பண்ணுறது நல்லது. ஓகேவா? நீங்கள் பயங்கரமாக டெவலப் பண்ணி காம்படிஷன் போய் வின் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலே, அதுவும் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறதன் மூலமாக, வெயிட் ட்ரைனிங் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. இந்த வெயிட்ஸை தூக்கி நம்மளுடைய பாடியை ஸ்ட்ராங் ஆக்குறது, மசில் கண்டென்ட்டை அதிகப்படுத்துறது. இது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஜிம்முக்கு போய் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா நடந்துடும். இதை தாண்டி ஜிம்மில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ரெகுலராக ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், தேவைப்பட்டால் யோகாவும் ஓரளவுக்கு பண்ணணும். நீங்கள் இந்த மசில் பில்டர்ஸ் பாருங்களேன், பாடி பெருசாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது, அவரால் குனிய முடியாது, பாடி பெருசாக வளையாது, இப்படி இருக்கக்கூடாது. இது ஹெல்த்தி கிடையாது. இதை தாண்டி கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். கார்டியோ வாஸ்குலர்னு சொல்கிறது நம்முடைய ஹார்ட், சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஜிம்முக்கு போனீங்கன்னா 5 நாள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அதில் குறைஞ்சபட்சம் 2 நாளாவது கார்டியோ ட்ரைனிங் கொடுக்கணும். ஒரு வாரம் ஃபுல்லாக ஜிம்முக்கு போகிறீங்கன்னா நீங்கள் எப்படி பிளான் பண்ணலான்னா, நீங்கள் ஒரு 3 நாள் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் ஒரு 3 நாள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், 1 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலர் இன்டர்வல்ஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு வாரத்தில் 2 நாள் நீங்கள் கார்டியோ பண்ணணும். குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், 30 மினிட்ஸ் ட்ரெட்மில்லில் நீங்கள் நடக்கலாம், அல்லது நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ், 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஜாகிங் பண்ணலாம், ஓடலாம். கார்டியோ ஆக்டிவிட்டியும் சேர்த்து நீங்கள் ஜிம்மில் பண்ணியிருக்கணுங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ஜிம்மை யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதை தாண்டி தனிநபர்களுக்கு சில ப்ரையாரிட்டி இருக்கும். இல்லைங்க, நான் மசில் பில்டிங் பண்ண போகிறேன், நான் காம்படிஷன் போய் நான் வந்து ப்ரைஸ் வின் பண்ண போகிறேன் அப்படின்னா இவங்க ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்க்கு அதிகம் முக்கியத்துவம் தரலாம். இல்லை, எனக்கு மசில் பில்டிங் முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டி கிடையாது, எனக்கு ஜென்ரல் ஹெல்த் ஃபிட்னஸ் ஸ்ட்ரென்த் இருந்தால் போதுன்னா ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கை பண்ணணும், ஆனால் அளவாக பண்ணணும். கார்டியோவை கொஞ்சம் அதிகம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸில் இருக்கணும். சில பேர் கார்டியோ மட்டுமே பண்ணுவாங்க, தவறு. மசிலும் நமக்கு தேவை, வெயிட் ட்ரைனிங்கும் நீங்கள் பண்ணணும், குறைஞ்சபட்சம் பண்ணணும். அதே போல் வெயிட் ட்ரைனிங் பண்ணி மசிலை பில்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களும் குறைஞ்சபட்சம் கார்டியோ பண்ணணும். அது இல்லாமல் எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட்டா? இதுதான் ப்ராப்பராக ஜிம்மை யூஸ் பண்ணுறதுங்க. ஓகே, இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் விவகாரத்துக்கு நான் வரேன். யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம் அல்லது வேறு மாதிரியான பெரிய பிரச்சனை வரலான்னா, ஜிம்மில் ப்ராப்பரான மெத்தடில் எக்ஸசைஸ் பண்ணாதவங்க, எக்ஸசைஸ் ரெஜிமெனே தவறாக இருக்கும், ப்ராப்பராக ஒரு கோச் கீழே கைடன்ஸ் எடுத்து பண்ணியிருக்க மாட்டாங்க, கண்ணாமண்ணான்னு பண்ணுவாங்க, இவங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது, ப்ராப்பராக செய்வாங்க, நல்ல நாலேஜ் இருக்கும், இவங்களே எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, காம்படிஷன்லாம் வின் பண்ணவங்களாக இருப்பாங்க. ஆனால் இதில் சில பேர் பண்ணுற தப்பு ஓவர் எக்ஸர்ஷன், அளவுக்கு மீறி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, வெறியோடு பண்ணுவாங்க. இதில் ஆபத்து இருக்கான்னா கண்டிப்பாக ஆபத்து இருக்குது. இதை தாண்டி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னா, சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பாங்க, அதை எக்ஸஸாக எடுப்பாங்க, தவறானதாக எடுப்பாங்க. இதெல்லாம் உடலுக்கு சில பாதிப்புகளை கொண்டு வரும். இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அதில் சில பேர் ஸ்டெராய்ட்ஸ் எடுப்பாங்க. ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது, அது உடல் நலத்துக்கு கேடு, உடம்பு ஆர்டிஃபிஷியலாக மாற்றிடும், நேச்சுரலாக ஹார்மோன்ஸை சுரக்க விடாது, நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி தவறு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலே ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஒரு சில பேருக்கு திடீர் மரணமும் ஏற்படலாம். மற்றபடி ஜிம்முக்கு போகிறது ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. இதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் பெரிய சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. இந்த ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு சில நுணுக்கங்கள் இருக்குது, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் இந்த ஜிம் கோச்சஸ் கிட்ட ட்ரைனிங் எடுப்பாங்க, கண்டிப்பாக கோச் கிட்ட தான் எடுக்கணும். ஆனால் நிறைய கோச்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்னஸ் ட்ரைனிங்கில் அவங்களே ப்ராப்பராக ட்ரெயினாக இருக்க மாட்டாங்க, பாடி பில்டர்ஸாக இருப்பாங்க. அவங்ககிட்ட போனீங்கன்னா எக்ஸசைஸ் நல்லா கற்றுக் கொடுப்பாங்க, உடைய மசில் பில்ட் ஆகும், காம்படிஷன்லாம் ரெடி பண்ணி விடுவாங்க. ஆனால் இதில் நிறைய பேருக்கு என்னென்னா இந்த ப்ராப்பர் நாலேஜ் இருக்காது. நான் யாரையும் தப்பாக சொல்ல, நானே ஃபிட்னஸ் ட்ரைனிங்கில் இருந்திருக்கேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில். ஆனால் உண்மை இதுதான். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உங்கள் கோச் உங்களை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணணும். உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்குன்னா அவர்கிட்ட பேசி இதை கிளாரிஃபை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கோச் கீழே நீங்கள் ட்ரெயின் ஆகுங்க. எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறது முன்னாடி வார்ம் அப் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கணும். ஒர்க் அவுட் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
கூல் டவுன் பண்ணணும். இந்த மாதிரி பேசிக் ப்ரொசீஜர் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் பண்ணால் தான் அது கரெக்டான எக்ஸசைஸ். ஒருத்தருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அதாவது ஹை பிபி இருக்குன்னா அவங்களுக்கு ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் கொடுக்கக்கூடாது. ப்ராப்பர் ட்ரெயின்டு கோச் எப்பயுமே அந்த மாதிரி தரமாட்டாங்க. ஒரு சில கோச்சுக்கு இது தெரியாது. ஒருத்தர் வந்து உடம்பை இறக்கணும்னு வருவார், ஆல்ரெடி ஓவர் வெயிட்டாக இருப்பார், அவர் கண்டிப்பாக பிபி இருக்கான்னு இவங்க செக் பண்ணியிருக்கணும். செக் பண்ணாமல் எக்ஸசைஸ் தரக்கூடாது. டயபெட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணணும், ஏன்னா இதெல்லாம் வாய்ப்பு அதிகம். எடுத்த உடனே இந்த பிளாங்க் மாதிரி எக்ஸசைஸ், இதெல்லாம் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ். மூவ்மெண்ட் இருக்காது, ஒரே பொசிஷனில் ஹோல்டு பண்ணுறது ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக அட்வான்ஸ்ட் எக்ஸசைஸ். உங்களுக்கு ஹெல்த் நார்மலாக இருக்குன்னா பண்ணலாம். மற்றபடி பிபிலாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை பண்ண வச்சாலே இதனாலே கூட ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். வெறும் வெயிட் ட்ரைனிங் மட்டுமே பண்ணுறதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குங்க. நிறைய பேருக்கு இதில் அவேர்னஸ் இல்லை. நீங்கள் வெயிட் ட்ரைனிங் மட்டுமே பண்ணுறீங்க, மசில் பில்ட் பண்ணுறீங்க, ஆனால் கார்டியோவில் ஃபோக்கஸ் பண்ணல, ஓட மாட்டீங்க, சுறுசுறுப்பு இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும்னா உங்கள் ரத்த குழாய் இருக்குது பாருங்கள். இந்த ரத்த குழாயினுடைய அந்த அவுட்டர் கவரிங் இருக்குல்ல, அது வந்து திக்கன் ஆகிடும். இதையே நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்கன்னா இது ஆபத்து. ரத்த குழாயினுடைய சைஸ் அப்படியே இருக்கும், ஆனால் அதனுடைய திக்னஸ் அதிகமாகிடும். ஆனால் நீங்கள் ரன்னிங் பண்ணுறீங்க, ஜென்ரலாக கார்டியோக்கான எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரத்த குழாயே விரிவடையும். இது நல்லது, இது ஹெல்த்தி. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இதனால் பிளட் ப்ரெஷர் வராது, ஹார்ட்டுக்கு பிரச்சனை வராது. எங்கள் ரத்த குழாய்க்குள்ளே தேவையில்லாத சில விஷயம் இருக்குது அப்படின்னா கூட அது ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். அப்போ நீங்கள் கார்டியோ ஒர்க் அவுட் வந்து கண்டிப்பாக பண்ணணும், வெயிட் ட்ரைனிங்கும் பண்ணணும். ஆனால் வெயிட் ட்ரைனிங் மட்டும் பண்ணிங்கன்னா அந்த ரத்த குழாய் என்ன ஆகிடும்னா திக்காகிடும், விரிவடையாது. இதனாலேயே பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராக இருக்காது. இதனால் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதிலை நான் கொடுத்தேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜிம்முக்கு போங்க, ஆனால் கரெக்டாக ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நன்றி.